Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸ் இந்த ஆர்கானிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மார்பாலஜி எப்படி இருக்கும், கல்ச்சுரல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், தென் அது எப்படி டிசீஸை காஸ் பண்ணும், என்ன மாதிரியான டிசீஸை காஸ் பண்ணும், எப்படி அதை டயக்னோஸ் பண்ணலாம் அண்டு அதோட ட்ரீட்மெண்ட் என்ன. ஸோ இதை பற்றி எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கானிசமை ஃபஸ்ட்டு சர் அலெக்சாண்டர் ஆக்ஸ்டன் அப்படிங்கிறவர் தான் 1880 கண்டுபிடிச்சார். ஹி இன்ட்ரடியூஸ் த நேம் ஸ்டெஃப்லோகாக்கஸ் அண்டு இந்த ஆர்கானிசம்க்கு ஸ்டெஃப்லோகாக்கஸ் அப்படின்னு நேம் வச்சவரும் இவர் தான். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இன் க்ரீக் ஸ்டாஃபைட் மீன்ஸ் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், காக்கஸ் மீன்ஸ் கிரெயின் ஆர் பெர்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆர்கானிசம் கேரக்டரைஸ்டு பை இட்ஸ் எபிலிட்டி டு clot blood plasma by the action of enzyme coagulase. அதாவது இந்த ஆர்கானிசமை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது கொயாக்லேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் பிளட் பிளாஸ்மாவை கிளாட் பண்ண வைக்கும். ஸோ இதை வச்சு தான் இந்த ஆர்கானிசம் ஈஸியாக கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட், த மேஜர் பேத்தோஜன் இன் த ஜீனஸ் இஸ் ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸ். அதாவது இந்த ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஸ்பீசஸ்லேயே மேஜரான பேத்தோஜன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸ் தான். அதாவது பேத்தோஜன் அப்படின்னா டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதை தான் பேத்தோஜன் அப்படின்னு சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட மார்பாலஜி பார்க்கலாம். ஸோ மார்பாலஜி பார்த்தோம் அப்படின்னா இது கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம், காக்கையின் ஷேப். ஸோ இது மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு காக்கை ஷேப்பில் பர்பிள் கலரில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 micrometer இன் டயாமீட்டர். The cocci are mainly arranged in grape-like clusters. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேப்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக பஞ்சாக வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். அண்ட் இது நான் மொட்டைல் அப்படின்னா ஸோ இதுக்கு ப்ளஜர்லாம் இருக்காது. ஸோ மூமெண்ட் வந்து இந்த ஆர்கானிசமில் இருக்காது. தென் இட் இஸ் அ நான் ஸ்போரிங் ஆர்கானிசம். அதாவது இந்த ஆர்கானிசமால் ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் நான் கேப்சுலேட்டட். அண்ட் ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸில் கேப்சூல்ஸ் எதுவும் ப்ரெசண்ட் ஆகி இருக்காது. அண்ட் இட் இஸ் அ ஏரோபிக் அண்டு ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜனில் லைவ் ஆகக்கூடியது. அண்டு ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப் அப்படின்னா ஆக்சிஜன் இருந்தாலும் அது சர்வைவ் ஆகும், அண்டு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னாலும் சர்வைவ் ஆகும். ஸோ அதை தான் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, தென் இதோட கல்ச்சரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஆர்டினரி மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து க்ரோ ரேபிட்லி ஆன் ஆர்டினரி மீடியா வித்தின் டெம்பரேச்சர் 10 to 42 degree Celsius. ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 37 degree Celsius. அதாவது இந்த ஆர்கானிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நார்மல் ஆர்டினரி மீடியா அதாவது நியூட்ரியன்ட் அகாரில் க்ரோ ஆகும். ஸோ பர்டிகுலராக 10 to 42 degree Celsiusல க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆர்கானிசம்க்கு இதோட க்ரோத்துக்கு ஃபேவரபுளான டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 37 degree Celsius. அண்ட் இதுக்கு ஃபேவரபுளான pH பார்த்தோம் அப்படின்னா 7.4 to 7.6. ஓகே, நெக்ஸ்ட்டு காலனிஸ் ஆர் சர்க்குலர் ஒபக் ஸ்மூத் அண்டு ஷைனி சர்ஃபேஸ் அண்ட் பிக்மெண்டட். அதாவது கோல்டன் எல்லோ கலரில் பிக்மெண்ட்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ஃபியூ ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் அன்பிக்மெண்டட். அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் வந்து பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது அன்பிக்மெண்டடாகவும் வந்து இருக்கும். இன் மெக்காங்கி அகார் இட் ப்ரொடியூசஸ் ஸ்மால் பிங்க் கலர் காலனிஸ் டியூ டு லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன். ஸோ மெக்காங்கி அகாரில் பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்மால் பிங்க் கலர் காலனிஸை வந்து ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் அங்கே லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ அதனால் காலனிஸ் பிங்க் கலரில் ப்ரொடியூஸ் ஆகும். நியூட்ரியன்ட் அகாரில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் கலர் வந்து கோல்டன் எல்லோ கலரில் காலனிஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பயோகெமிக்கல் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸ் வந்து கொயாக்லேஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம். ஸோ இந்த
ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா கொயாகுலேஸ் அப்படின்ற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த என்சைமுக்கு ஃபைப்ரினாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும், நம்மளுக்கு ஏதாவது wound ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு blood எக்ஸ்க்ரீட் ஆகும் இல்லைங்களா. ஸோ எக்ஸசிவ் blood லாஸ் ஆகாமல் blood-ஐ கிளாட் பண்ணுறதுக்காக தான் கொயாகுலேஸ் பாசிட்டிவ் என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரொடியூஸ் கோல்டன் எல்லோ காலனி ஆன் நியூட்ரியன்ட் அகார். ஸோ நியூட்ரியன்ட் அகாரில் கோல்டன் எல்லோ கலர் காலனிஸை ஃபார்ம் பண்ணும். தென் இட் ஃபர்மெண்ட்ஸ் மேனிட்டால். தென் எம்ஆர்விபி பாசிட்டிவ், இண்டோல் நெகட்டிவ். ஸோ எம்ஆர்விபி டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இது குளுக்கோஸை ஃபர்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தா எம்ஆர்விபி பாசிட்டிவ். அண்ட் இண்டோல் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிப்டோபான் இண்டோலாக கன்வெர்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே இண்டோல் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேத்தோஜெனிசிஸ் பார்க்கலாம். பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னா டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஸோ வாங்க பார்க்கலாம். Staphylococcus aureus present in the nose of 30% of healthy people and may be found on skin also. அதாவது Staphylococcus aureus நார்மலான ஹெல்த்தி பீப்புளோட நோஸ்லேயே கிட்டத்தட்ட 30% ஆஃப் ஹெல்த்தி பீப்புளோட நோஸில் ப்ரெசண்ட் ஆகி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு ஸ்கின்னோட சர்ஃபேஸ்லேயும் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஸோ இது எப்படி டிசீஸை காஸ் பண்ணும் அப்படின்னா they produce 3 types of toxins, அதாவது என்டிரோடாக்சின்ஸ், எபிடெர்மோலைட்டிக் டாக்ஸின், டிஎஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வழியாக டிசீஸை மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எபிடெர்மோலைட்டிக் டாக்ஸின் பற்றி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டூ 2 types. ஸோ டைப் ஏ அண்டு டைப் பி அப்படின்னு சொல்லி ஸோ 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் காசஸ் ட்ரிபுலஸ் சிண்ட்ரோம், அதாவது ஸ்கேல்டு ஸ்கின் சிண்ட்ரோமை காஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கேல்டு ஸ்கின் சிண்ட்ரோம் அப்படின்னா ஸோ ஸ்கின்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேலியாக இருக்கும். அதாவது இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெயின்ஃபுல் ரேஷ், ஸ்லோ ஆஃப் அண்டு பிளிஸ்டரிங் லீசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஎஸ்எஸ்டி, அதாவது டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் டாக்ஸின்ஸ். ஸோ இந்த டாக்ஸின் ஃபஸ்ட்டு 1980 தான் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த டிஎஸ்எஸ்டியால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக மென்சுரல் கேர்ள்ஸுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது எதனால் வருது அப்படின்னா ஸோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வருது அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் TSST and enterotoxins are recognized as super antigens because they activate the T lymphocytes. So in the TSST and enterotoxins T lymphocytes activate பண்ணுறதுனால இதை சூப்பர் ஆன்டிஜென்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட்டு enterotoxins. 5 types of enterotoxins are commonly produced by up to 65% of strains of Staphylococcus aureus. Sometimes produce single and sometimes it may combination. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65% Staphylococcus aureus strains வந்து 5 டைப் ஆஃப் என்டிரோடாக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சிங்கிள் டாக்ஸினை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணோம் அண்ட் சம்டைம்ஸ் காம்பினேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் ஹீட் ஸ்டேபிள் அண்ட் காசஸ் ஃபுட் பாய்சனிங் த்ரூ இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட். ஸோ இது ஹீட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணாலுமே ஒரு சில ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து அது சர்வைவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உடையது, அதாவது ஹீட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட்டு எடுத்துக்கும் போது அதில் ஸ்டெப்லோகோக்கஸ் ஆரியஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்து இந்த என்டிரோடாக்சின் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் இது ஃபுட் பாய்சனை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நாசியா, வாமிட்டிங் அண்டு டயேரியா. நாசியா அப்படின்னா ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரியான சென்சேஷன். ஓகே, அதர் ஸ்டெப்லோகாக்கல் டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். Staphylococcal infections are among the most common of bacterial infections and range from trivial to fatal. அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடியதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்லோகோக்கல் இன்ஃபெக்ஷனும் ஒன்று.
ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக சின்ன இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து ஃபேட்டல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. தென் ஸ்டெப்லோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை லோக்கலைஸ்டு பயோஜெனிக் லீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்ஃபெக்ஷனை ஈஸியாக எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய பயோஜெனிக் லீசன்ஸை வச்சே நம்ம இது ஸ்டெப்லோகாக்கல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக கேரக்டரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இது ஸ்கின்னில் பார்த்தோம் அப்படின்னா folliculitis, wound infection அண்டு impetigo இந்த மாதிரியான டிசீஸை காஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டான்சிலைட்டிஸ், பிராங்கோனிமோனியா, சைனசிட்டிஸ், லங் ஆப்சஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் காஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கான மீனிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எபிடெமியாலஜி அப்படின்னா அதாவது இந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். ஸோ இது எப்படி ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா பஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம். அதாவது டைரக்ட் எக்ஸடஸ் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் wounds, burns அண்டு ஸ்கின் லீசன்ஸ். அதாவது ஏதோ wound அல்லது burns அண்டு ஸ்கின் லீசன்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த பஸ் மூலமாக கூட ஒருத்தங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆகலாம். அண்டு ஸ்பூட்டம், அதாவது லங் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒருத்தங்க காஃப் பண்ணும்போது ஸோ அதில் இருந்து வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் அந்த ஸ்பூட்டம் மூலமாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் எப்படி லேப் டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தென் சாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பஸ் சாம்பிள், ஸ்பூட்டம் சாம்பிள், பிளட் அண்டு யூரின் சாம்பிள்லாம் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டைரக்ட் மைக்ரோஸ்கோப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் கிராம் பாசிட்டிவ் காக்கை இருக்கும். தென் பிளட் அகாரில் ஓவர் நைட் இன்குபேஷன் பண்ணி பார்க்கும்போது ஸோ அது நம்மளுக்கு ஸ்கேன்டி காலனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் செலக்டிவ் மீடியாவை சால்ட் மில்க் அகார் அல்லது ராபர்ட்சன் குக்குடு மீட் மீடியாவில் நாம் இன்குபேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிசமோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெஃப்லோகாக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டெஃப்லோகாக்கை ஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பென்சிலின் இஸ் மோர் எஃபெக்டிவ் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டெஃப்லோகாக்கை எல்லாமே ட்ரக்குக்கு ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பென்சிலின் இந்த ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் ஸ்டெஃப்லோகாக்கைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெஃப்லோகாக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாக்சிசிலின், பாசிட்ரோசின் அண்டு முப்போராசின். ஸோ இதெல்லாம் இதுவும் ஸ்டெஃப்லோகாக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.